நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு 10 ரூபாய் அப்பளம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுஜிக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படியே ஜாலியாக ஓய்வெடுக்கிறது, டிவி பார்க்கறது, கதை பேசுறதுன்னு எங்கேயாச்சும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட போய் கதை அளந்துட்டு இருப்பாங்க. காலையில் 9 மணி ஆனால் கூட இவங்களா எழுந்திருச்சதே கிடையாது. இவங்களோட மாமியார் எழுப்பணும். அப்போதான் லேசாக கண்ணை திறந்து பார்ப்பாங்க. ஓஹோ, காலையில் விடிஞ்சிருச்சா, அதான் நம்மளை தட்டி எழுப்பி விடுறாங்க போல இருக்கு அத்தை அப்படின்ட்டு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொறுமையாக சோம்பலை முறித்து அவங்க மூடி படுத்திருந்த போர்வையை லேசாக மடிக்க தொடங்குவாங்க. அதுக்குள்ளேயும் அவங்க அத்தை, சரி சரி கூடு, நீ மடிக்கிறதுக்குள்ளேயும் விடிஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்களோட மாமியாரே அவங்களோட போர்வையவும் மடித்து வச்சிருவாங்க. இப்படியே தான் தினமும் போயிட்டே இருந்தது. அவங்களோட கணவனுக்கும் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் தான் சுஜி இவ்வளோ சோம்பேறித்தனமான பொண்ணாக இருக்கிறானே எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் எங்கேயாச்சும் வாய் பேச சொன்னால் மட்டும் நல்லா பேசுகிறா. இவன் எனக்கு தெரிஞ்சு வேலை செய்யலாம் தெரியும், வேணும்னே பண்ணாமல் இருக்கிறான்ட்டு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நாம் இப்படி இருக்கக்கூடாது. பாவம், நம்ம அம்மாவுக்கும் வயசாக ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி தனியாகவே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் அவளுக்கும் சேர்த்து இவங்க வேலை பார்க்கறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது? யாராச்சும் இங்கே நம்ம வீட்டில் நடக்கிற கதையை கேட்டாங்கன்னு அவ்வளோதான், சிரிப்பாக சிரிச்சு போயிடும். இனிமேலாச்சும் சுஜிக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலைகளாக கொடுத்து வேலை செய்ய பழக்கி வைக்க சொல்லணும். இல்லைன்னா இவ இன்னும் சோம்பேறி ஆயிடுவா. அம்மா எப்படி தான் இவளை சரி சரின்னு போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கே இவ்வளோ கோபம் வருதே, வேலை செய்கிற அவங்களுக்கு எப்படி கோபம் வராமல் இருக்குன்னு தான் எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஒருவேளை அவங்களுக்கு பொண்ணு இல்லைன்றதுனால பொண்ணை மாதிரி ரொம்ப தங்கமாக பார்த்துக்கிறாங்க போல இருக்கு. பொண்ணாக இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலையை தானே செய்ய முடியும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு இவங்களே செய்கிறாங்களே. எனக்கு கூட இப்படியெல்லாம் செஞ்சதில்லை எங்கள் அம்மா. ஆனால் அவங்களோட மருமகளை கவனிக்கிற விதமே வேற தான். நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனால் இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அம்மாவுக்கும் கஷ்டம், அவளுக்கும் கஷ்டம். என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறேன்ட்டு வந்திருக்கிறாளா? ஒன்றும் பண்ணது கிடையாது. கேட்க கூட ஆள் இல்லை. அம்மா எழுப்புறதுக்குள்ளேயும் நானே போய் எழுப்பிடுறேன். இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாளே. நானே வேலைக்கு கிளம்பிட்டேன். போயும் நான் போய் ஏன் தான் இவளை காதலிச்சேன்னே எனக்கு தெரியல. அதுதான் எனக்கே சந்தேகமாக இருக்குது. அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல, இப்போதான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. அதான் காதலிக்கும் போது கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அப்போ கண்ணு தெரியாமல் அலைஞ்சிருக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாம் எனக்கு தேவை தான். சரி சரி, நாம தானே விருப்பப்பட்டோம், நம்ம தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்ட்டு வேலைக்கு தயாராகி இருக்கிற ராஜா அவங்களோட மனைவியை எழுப்புறதுக்காக அவங்க அறைக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே ராஜாவோட அம்மா அந்த அறைக்குள்ளே இருக்கிறாங்க. அட கடவுளே, இப்போ நான் உள்ளே போனேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அவள் தூங்குறாளா, தூங்கட்டும். நீ எதுக்கு அவளை சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற? வேலைக்கு கிளம்பிட்டல்ல, கிளம்புனா கிளம்பு. அதை விட்டுட்டு அவளை தொந்தரவு செய்யாதன்னு என்னெல்லாம் திட்டுவாங்க. சரி சரி, அம்மா அந்த பக்கமாக போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் எழுப்பி விடுவோம். சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொன்னாதான் அவளோட மண்டைக்கு ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு ஓரமாக நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க அம்மா வெளியில் வந்த பாடே கிடையாது. அதுக்குள்ளேயும் அவங்க அம்மாவுக்கே விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. டே ராஜா, ராஜா, நீ ஒளிஞ்சிட்ருக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. உள்ள வா, வாடா உள்ள. இன்னும் என்ன அங்கேயே நின்றுட்டுருக்கிற? நீ என்ன யோசிக்கிற, சொல்ல போகிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். வாடா உள்ள. உன்னோட மனைவியை எழுப்புறதுக்காக தானே காத்துட்ருக்குற அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ராஜாவும் உள்ளே அம்மா அம்மா, இல்லைம்மா, நீங்கள் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? தினமும் இதே தான் நடந்துட்டுருக்குது. என்னைக்காச்சும் இப்படியெல்லாம் ஒரு நாள் கூட நடத்தினதே கிடையாதே. உங்கள் பையன் மேலே இல்லாத பாசம் மருமக மேலே அப்படி ஏம்மா இவ்வளோ பாசம்? பொண்ணு இல்லைன்றதுக்காக மருமகளை இவ்வளோ தாங்குறீங்களே, என்னால் தாங்க முடியலம்மா. இதெல்லாம் ரொம்ப ஓவராலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களோட அம்மா, ஆமாம் ஆமாடா, ரொம்ப ஓவராக தான் இருக்குது.
ஏய் என்னடா நீ நினச்சிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. சரி சரி நான் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்களோட மனைவி சுஜியும் எழுந்திரிச்சிட்டாங்க. போதுமாடா போதுமா, தூங்குற பிள்ளைய எழுப்பி விட்டுட்டியே, இதுக்கு தானே ஆசைப்பட்ட, சந்தோஷமா? இதுக்கப்புறம் நீ நிம்மதியாக வேலைக்கு போவல்ல, கிளம்புடா கிளம்பு அப்படிங்கிறாங்க. அட போங்கம்மா, நான் சொல்ல வந்த விஷயத்த வாசலோடவே மறந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் வேலைக்கு கிளம்புறேன், நீங்களாச்சு உங்கள் மருமகளாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. சுஜி, என்ன நீ அதுக்குள்ளேயும் எழுந்திரிச்சிட்ட? நாங்கள் 2 பேரும் பேசிட்டு தானே இருந்தோம், நீ பாட்டுக்கு தூங்க வேண்டியது தானே. சரி சரி எழுந்திரிச்சிட்ட, இதுக்கப்புறம் தூக்கம் வராதுல்ல, நீ குளிச்சு தயாராகிரு, நான் உனக்காக புசு புசுன்னு சூப்பராக உனக்கு பிடிச்ச மாதிரி பூரியை செஞ்சு கொண்டு வரேன், நீ போய் குளி அப்படிங்கிறாங்க. உடனே இந்த சுஜி, சரி சரி அத்தை. ஆமாம், நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன ரொம்ப சூப்பரான வாசனை வருது, வீடே மணக்குதே. ஆ வாசனையாக இருக்குதே, சூப்பரான வாசனை, உருளைக்கிழங்கு மசாலா போல இருக்கு. என்ன அத்தை, உருளைக்கிழங்கு மசாலாவா? எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதே தான். சூப்பர் அத்தை, உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், நான் மாவெல்லாம் பிசைஞ்சு அப்போதே வச்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூரியை போட்டு எடுத்தால் போதும். அவன் பழைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். கொஞ்ச நேரம் இரண்டா, நான் மாவை பிசைஞ்சிட்டேன், உருளைக்கிழங்கை கூட வேக வச்சு எடுத்துட்டேன், பூரியை எண்ணெயில் தட்டி போட்டு எடுத்தாலே போதும் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்குள்ளேயும் அவனுக்கு அவசரம் பொறுக்கவே இல்லை. வேலைக்கு நேரமாச்சுன்னு பழைய சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். பூரினா உனக்கு எவ்வளோ பிடிக்கும், அதே மாதிரி தான் பூரினா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவன் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருக்கிறான், வேக வேகமாக கிளம்பி போயிட்டான். சரி சரி நீ போ போ, நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. சுஜியும் குளிச்சுட்டு அழகாக பூ போட்ட புடவையை கட்டிட்டு தலையெல்லாம் சீவி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அவங்க மாமியாரும் சுட்டு வச்ச பூரி உருளைக்கிழங்கு மசாலாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க சுஜி. அதுக்கு கல்பனாவும், சரி சரிம்மா சுஜி, இரு நானும் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு மாமியாரும் மருமகளும் பூரி உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி சரி நீ டிவி பார்த்துட்டு, நான் மத்தியானத்துக்கு ஆக வேண்டிய சமையல் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சமையல் அறைக்குள்ளே போயிட்டாங்க. ஏன் நாம் தினமும் சாம்பார் ரசம் பருப்பு புளிக்குழம்புன்னு மாற்றி மாற்றி இதே சுற்றிட்டு இருக்குதே, அப்படி இல்லாட்டா மீன் கறி எறா நண்டு, இவ்வளோதான், சுற்றி சுற்றி இதே போயிட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்குதே, புதுசாக ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. சரி சரி, இன்னைக்கு காலையிலேயே பூரி உருளைக்கிழங்கு மசாலாவெல்லாம் செஞ்சதுலேயே நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன். இதுக்கப்புறம் மதியானம் புதுசாக செய்யணுன்ட்டுனா நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் செய்யணும், நேரம் ரொம்ப ஆயிடும். அதனால் குழம்பு ஏதாச்சும் சிம்பிளாக செஞ்சுப்போம், கூட்டு வேணும்னா புதுசாக ஏதாச்சும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசனை வருது. இப்போதான் ஃபோன் வந்துருச்சுல்ல, அதை பார்த்தே எதனாலும் கற்றுக்கலாம், சுலபமாக தானே இருக்குது அப்படின்ட்டு குழம்பு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்பளம் செய்யலாம், அப்பளம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, எல்லார் வீட்லேயும் அப்பளம் அப்பளம்னு சொல்கிறாங்க, நமக்கு தான் அந்த அப்பளம் எப்படி செய்யணுன்னே தெரியாது, அதை வேணும்னா இன்றைக்கி நம்ம செய்யலாம். எல்லாத்துக்கும் அப்பளம்னா தான் ரொம்ப பிடிக்குதுல்ல, கல்யாணம் காது குத்துன்னு இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் சாப்பிட்றதா இருக்குது, நம்மளே செஞ்சுக்கிட்டோம்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு நாம் அப்பளத்தை செய்யலாம். எங்கே அந்த உளுந்து, இதுதானே, சரி இதை முதல்ல வறுத்து எடுக்கணுமா, வறுத்து எடுத்தாச்சு, இப்போ மாவை அரைக்கணும். சரி மிக்சியில் போட்டு அரைச்சிடலான்ட்டு மிக்சியில் போட்டு டுன்னு அரைச்சிட்டாங்க. வாசனையாக இருக்குது, இதுதான் அந்த அப்பளத்துக்கான வாசனையே போல இருக்குது. சரி சரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலான்ட்டு நல்லா மாவை பிசைகிறாங்க. நல்லா மாவும் சூப்பராக பதமாக இருக்குது. நானுமே இப்போ அப்பளத்துக்கான மாவை பிசைஞ்சு எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு அப்பளத்தை நல்லா தேய்க்கிறாங்க. சப்பாத்தியை விட பூரியை விட ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி தேய்ச்சி வைக்கிறாங்க.
சரி சரி, இதை உடனே நாம் போட்டோம்னா எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சிட்டா தெரிச்சிடும். கொஞ்ச நேரம் காய வைக்கலாம், அப்போதான் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் கூட அப்பளம் செய்கிறதுல பெரிய ஆளாக தான் இருப்பேன் போல இருக்கு. ஃபோனில் கூட பார்க்காம நானாகவே கத்திட்டு இருக்கிறேன். சரி சரி கல்பனா, கலக்கிறியே, சரி வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அடுப்பை பற்ற வச்சு வானலியும் வச்சுக்கிட்டாங்க. எண்ணெய் ஒரு 1/2 லிட்டரை ஊற்றிட்டு தக 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 தகன்னு எண்ணெய் காஞ்ச உடனே அப்பளம்னு காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அதை சுட சுட இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்க. ஒவ்வொரு அப்பளமும் கருகி போய் தீஞ்ச வாசனை வருது. அந்த வீடெல்லாம் புகை மூட்டமாக ஆயிடுச்சு. ஹாலில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்த சுஜிக்கு இருமல் தாங்க முடியல. என்னது இது, நம்ம வீட்டில் இவ்வளோ புகையாக வருது, கருகின வாசனையும் வருது, என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை வேற சமைக்க போகிறேன்ட்டு போனவங்க என்னமோ ஏதோன்ட்டு பயந்து வராங்க. கல்பனா வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சிலரும், என்ன இது கல்பனா வீட்டில் இவ்வளோ புகையாக வருதே, என்னமோ ஏதோன்ட்டு வேக வேகமாக ஓடி வராங்க. கல்பனா, கல்பனா, ஏய் சுஜி, சுஜி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. யாருக்குமே சத்தம் கேட்கல. புகை அதிகமாக வர வர இவங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சு. சரி சரி, அந்த குடத்துல உள்ள தண்ணியை ஊற்றுன்ட்டு அந்த புகையில எல்லாத்துலேயும் தண்ணியை ஊற்றி விடுறாங்க. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு புகை குறைய ஆரம்பிச்சிருச்சு. சுஜி அப்போதான் வெளியில் வராங்க. என்னம்மா சுஜி, எவ்வளோ நேரம் நாங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கிறோம், நீ என்ன தூங்கி எழுந்துருச்சு வர மாதிரி வர? உங்கள் வீட்டில் இருந்து தான் இவ்வளோ புகை, இது கூட தெரியாமல் நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ அஜாக்கிரதையாவா இருக்கிறது? ஆமாம், உன்னோட அத்தை கல்பனாவைங்க. அட கடவுளே, சுஜி ஓன்ட்ட தாம்மா பேசிகிட்டு இருக்கிறோம், எதுவும் சொல்லாமல் இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாம், கல்பனாவைங்க, கல்பனா, கல்பனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இந்த சுஜி அவங்க வீட்டு சமையல் அறைக்குள்ளே போகிறாங்க. பாவம், அவங்களோட அத்தை இருமிட்டு இருக்கிறாங்க. சமையல் அறை முழுக்க ஒரே புகை தான். அத்தை, அத்தை என்ன அத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க? சமையல் அறை முழுக்க இவ்வளோ புகையா? முதல்ல வெளியில் வாங்க, இவ்வளோ இருமிட்டு இருக்கிறீங்க, உள்ளேயே நின்றுட்டு இருக்கிறீங்க, வாங்க வெளியில். பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நம்ம வீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பயந்து போய் வந்திருக்கிறாங்க, வந்து பாருங்க வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கல்பனா, கல்பனா, நாங்கள்லாம் பயந்தே போயிட்டோம் கல்பனா. என்ன கல்பனா நீனு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? எப்போவுமே இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கவே மாட்டேன். சுஜிட்ட கேட்டதுக்கும் அவள் எதுவுமே சொல்லலை, அமைதியாக நின்றுட்டு இருந்தா. அவளுக்கும் எதுவும் தெரியலையோ என்னமோ. அதுக்கப்புறம் உள்ளே ஓடி வந்து ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டா. என்ன தான் நடக்குது உங்கள் வீட்டில்? ஏன் இப்படி? என்னாச்சு? உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எல்லாரும் பாதுகாப்பாக தானே இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதுலேருந்து தான் இவ்வளோ புகை வந்துருச்சு. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. இவ்வளோ பாசமாக எங்களுக்கு ஏதோ என்னமோ அப்படின்ட்டு நீங்கள் வந்தீங்கல்ல, அதுவே எவ்வளோ பெரிய மனசு. நீங்கள் பயந்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமே இது மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் கல்பனா அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா சுஜி கல்பனா கிட்ட கேட்குறாங்க, அத்தை அப்படி என்ன தான் அத்தை பண்ணிட்டு இருந்தீங்க சமையல் அறைக்குள்ள? நானும் டிவி பார்த்துட்டு இருந்ததில் கொஞ்சம் அசந்து போயிட்டேன். புகையால் ஒரே இருமலையும் அடக்க முடியல, கருகி போன வாசனையும் வந்துச்சு. அது இல்லாமல் யாரோ கூப்பிட்டுட்டே இருந்த சத்தமும் கேட்டுது. வெளியில் வந்து பார்த்தா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. சமையல் அறைக்குள்ளே வந்து பார்த்தா நீங்கள் ஒரே இருமிட்டு இருக்கிறீங்க. அடுப்படி முழுக்க அவ்வளோ புகை மூட்டமாக. என்ன தான் அத்தை பண்ணீங்க, விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கல்பனா சொல்ல தொடங்குறாங்க. அதுவா, மதியானத்துக்கு சாப்பாடு செய்ய போகிறேன்ட்டு சொல்லிட்டு வந்தேன்ல, சாப்பாடையும் வடிச்சிட்டேன், குழம்பும் வச்சுட்டேன். கல்யாண வீடு, காது குத்துன்னு இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணுமுன்னா அங்கே அப்பளம் வைக்கிறாங்கல்ல, அப்போ மட்டும்தான் சாப்பிட முடியுது, மற்ற நாளெல்லாம் எங்கே சாப்பிடவே முடியல. ஆனால் ஆசையாக இருக்குது, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதே, அப்பளம் செய்யலான்ட்டு இப்படியெல்லாம் செஞ்சேன், அது கடைசியில் இப்படி ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. அட அத்தை, அத்தை உங்களுக்கு அப்பளம் செய்ய தெரியலன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம்ல, எனக்கு அப்பளம் நல்லாவே செய்ய தெரியும், வாங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க.
சுஜி அப்பளம் செய்கிறாங்க கூட நிறைய அப்பளம் தான். என்ன அத்தை, இவ்வளோ அப்பளம் போதும்ல, நம்ம எல்லாரும் தாராளமாக சாப்பிடலாம். இந்தாங்க நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு அவங்கள சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்ததும் கல்பனாவுக்கு அதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கே, உன்னோட கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான். கல்யாண வீட்டில் கூட இது மாதிரி செய்ய மாட்டாங்க. இவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கிறியே சுஜி, ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா நீ ஒன்று சாப்பிடு அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுதே கல்பனாவோட கணவரும் சுஜியோட கணவரும் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. உடனே ராஜா, ஓஹோ, நீங்கள் என்ன வியாபாரம் பார்க்க போகிறீங்களா? அப்பளம் வியாபாரம். எவ்வளோ ஒரு அப்பளம்? 10 ரூபாவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, ஆமாம், நாங்கள் 2 பேருமா சேர்ந்து அப்பளம் வியாபாரம் பார்க்க போகிறோம். ஒரு அப்பளம் 10 ரூபா. என்ன அத்தை, நம்ம 2 பேருமா சேர்ந்து அப்பளம் வியாபாரம் பார்க்கலாமா? கண்டிப்பாக நான் உண்மையாக தான் சொல்கிறேன். என்ன அத்தை, உங்களுக்கு விருப்பம்னா நாம் அப்பளம் வியாபாரம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்குன்னா நானும் பார்க்க தயாராக இருக்கிறேன். அதுக்கு ராஜா சொல்கிறாங்க, இத்தனை நாளாக இவ்வளோ வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் அமைதியாக இருந்துகிட்ருந்துருக்குறல்ல, அதுக்காக தான் இவ்வளோ விஷயம் நடந்துச்சோ என்னமோ. சரி சரி, எல்லாம் அந்த கடவுளால் தான். இப்போவாச்சும் எல்லாம் மாறுச்சே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ராஜா. அதுக்கு சுஜியும் கல்பனாவும் சொல்கிறாங்க, நாங்கள் இப்போவும் மாறலை, எப்போவும் மாற மாட்டோன்றாங்க. அதுக்கப்புறம் கல்பனா சொல்கிறாங்க, நீயாச்சும் என்னை அடிக்கடி குறை சொல்கிற, ஆனால் என்னோட மருமக என்னை ஒரு நாள் கூட குறை சொன்னதே கிடையாது. ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமான்னு கேட்டுகிட்டே தான் இருப்பா. அது இல்லாமல் அவ்வளோ அக்கறையாக நடந்துப்பா. தினமும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் தெரியுமா? தனித்தனியாக சாப்பிட்டது கூட கிடையாது. என் மேலே அவ்வளோ அக்கறையாக நடந்துப்பா. நான் தான் அவளை வேலை செய்ய வேண்டான்னு ஜாலியாக இருக்க விட்டது. இப்போ என்னடா பண்ணுவ? நாங்கள் எப்பவும் இப்படி தான் அப்படிங்கிறாங்க. சரி சரி, உங்களோட ஆட்டம் தொடரட்டும் அப்படிங்கிறாங்க ராஜாவும். அதுக்கப்புறம் சுஜியும் கல்பனாவும் ஒன்றா அப்பளம் வியாபாரம் பார்க்கலான்ட்டு அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து 10 ரூபாய்க்கு ஒரு அப்பளம்னு அப்பளம் வியாபாரம் பார்க்க தொடங்கிட்டாங்க. இன்னும் சிலரும் வீட்டுக்கே அப்பளத்தை கொண்டு வந்து தாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் சுஜி வீட்டிலேயே அப்பளத்தை தயாரித்து வேணுங்கிறவங்களுக்கும் வீட்டில் போய் அப்பளத்தை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இப்படி சின்னதாக ஆரம்பித்த 10 ரூபாய் அப்பளம் அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நிறையா பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருந்ததா மாமியாரும் மருமகளுமா சேர்ந்து ஒரு பெரிய அப்பள கம்பெனியவே திறந்துட்டாங்க. அப்போவும் அப்பளத்தோட தரம் குறையலை, விலை கூடலை. எப்போவும் 10 ரூபாய்க்கு இருக்கணும்ன்ட்டு ஒரு அப்பளத்தோட விலை 10 ரூபா தான். தரமும் குறையலை, விலையும் ஏறலை, ருசியும் மாறலை. அந்த மாமியார் மருமகள் மாதிரியே ரொம்ப தரமாக இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட எதிர்பக்கம் உள்ளவங்களும் நம்மள்கிட்ட நடந்துப்பாங்க. அதனால் எப்போவும் நல்ல முறையில் நடந்துக்கும் பொழுது நல்லது மட்டும்தான் நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளோட அக்கறையான, அன்பான, நம்மளை நல்லா பார்த்துக்கிற உறவுகளை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடவே கூடாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல விஷயங்களோட நல்ல விஷயங்கள் சேரும் பொழுது நல்லதாக நடக்கும். பெரிய உச்சத்தை போய் தொடலாம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.